ஸ்ரீமத் பாகவதம் 129ஆம் பகுதி. விழா என்கிற பெயரில் 2 பாலகர்களை வரவழைத்து கொல்லத் துடிக்கிறானே கம்சன் என்ற வேதனை ஏற்பட்ட போதிலும் அவனுடைய நோக்கம் நிச்சயம் நிறைவேறப் போவதில்லை என அக்ரூரருடைய உள் மனது திடமாக நம்பியது. இது தவிர பிருந்தாவனம் சென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்கலாம் என்கிற ஆனந்தமும் அவரை துரிதமாக புறப்படத் தூண்டியது. அக்ரூரருக்கு முன்பாகவே 4 கால் பாய்ச்சலில் பிருந்தாவனத்திற்குள் வந்து சேர்ந்திருந்தான் அசுரன் கேசி. ஆம், அப்போது அவன் பிரம்மாண்ட குதிரை ரூபத்தில் வந்திருந்தான். காற்றை எதிர்த்து அசுர பாய்ச்சலில் நிலம் அதிர பாய்ந்து வந்த கேசியை கண்டு கோபர்கள் திகைத்து நின்றார்கள். கேசியின் குளம்போசையால் நிலம் நடுங்கியது. புல் பூண்டுகள் சிதறி பறந்தன. எங்கும் புழுதி கிளம்பி பார்வையை மறைத்தது. முன்னங்கால்களை உயர்த்தி பனைமரம் அளவிற்கு உயர்ந்தது. பயங்கரமாக கனைத்தான் கேசி. அதை கேட்டு கோபியர்கள் அலறினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் குதிரையின் எதிரே வந்து நின்றான். கேசி கிருஷ்ணனை கண்டு கனைத்து சிரித்தான். வா சிறுவனே வா, என் குளம்புகளாலேயே மிதித்து உன்னை சிதைக்கிறேன் என்று எண்ணியபடி தாவி பாய்ந்தான். கண்ணன் வேகமாக நகர்ந்து கொள்ள அவனை பின்னங்கால்களால் உதைக்க முயற்சித்தான் கேசி. கண்ணன் அந்த கால்களை பற்றி தூக்கினான். வேகமாக சுழற்றி தூக்கி எறிந்தான். கேசி எழுந்தான். நேருக்கு நேராக தாக்க ஓடினான். கண்ணன் குதிரை வந்த வேகத்திலேயே தன் கையை குதிரையின் வாய்க்குள் செலுத்தினான். குதிரைக்கு மூச்சு திணறும்படி தன் கையை பெரிதாக்கி கொண்டான். அசுரனான கேசிக்கு மூச்சு முட்டி திணறியது. கண்கள் விரிந்தன. துள்ளினான், துடித்தான். உயிர் மூச்சு நின்று போய் நிலத்தில் செத்து விழுந்தான். கோபர்கள் சந்தோஷத்துடன் ஆரவாரம் செய்தார்கள். கண்ணனை தூக்கி கொண்டாடினார்கள். கேசி நிகேதன் என்று வாழ்த்தினார்கள். இந்த மகிழ்ச்சியான சூழலில் பிருந்தாவனத்திற்குள் நுழைந்தார் அக்ரூரர். நந்தகோபர் அவரை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். ஆசனம் தந்து அமர வைத்தார். அப்போது அவர் எதிரே மஞ்சள் பட்டுடுத்திய கண்ணனும் நீலப்பட்டு உடுத்தியவராக பலராம சுவாமியும் எதிரே வந்து நின்றார்கள். அக்ரூரரை வணங்கினார்கள். அக்ரூரர் பலராம கிருஷ்ணர்களின் திவ்ய தரிசனம் கண்டதில் மெய்சிலிர்த்து போனார். ஆனந்த கண்ணீர் வழிய இருவரின் திருக்கரங்களையும் பற்றி கொண்டு அருகில் அமர வைத்து கொண்டார். அவர்களுடன் பேசி பேசி மகிழ்ந்தார். அன்றைய இரவு பிருந்தாவனத்திலேயே கழிய மறுநாள் தாம் வந்த காரியத்தை குறித்து தெரிவித்தார். நந்தகோபரே, மதுராபுரியில் மன்னன் கம்சன் தனுர்யாகம் செய்ய போகிறார். அதில் பலராம கிருஷ்ணர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறார். நீங்களும் அவர்களுடன் மதுராபுரி வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று அழைப்பு விடுத்தார். அவர் முன்தினம் இரவே பலராம கிருஷ்ணர்களிடம் கம்சனின் சூழ்ச்சியை குறித்து தெரிவித்திருந்தார். நந்தகோபனுக்கு தெரிந்தால் அவன் அச்சம் கொள்வான் என்பதால் சதி திட்டம் குறித்து அவரிடம் கூறவில்லை. சொல்ல வேண்டாம் என்பது பலராம கிருஷ்ணர்களின் வேண்டுகோள். கம்சனின் அழைப்பால் நந்தகோபரின் மனமும் சஞ்சலப்பட்டாலும் அதை காண்பித்து கொள்ளவில்லை. அரசனின் அழைப்பை நிச்சயம் நாம் நிராகரிக்க முடியாது. மதுராபுரிக்கு செல்லத்தான் வேண்டும் என்றவர் கோபர்களிடம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். அக்ரூரர் கண்ணனை அழைத்து போக வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு கோபியர்கள் துயரத்தில் மூழ்கினார்கள். கிருஷ்ணா, வடமதுரைக்கு போனதும் எங்களை மறந்துவிட மாட்டாயே, மீண்டும் பிருந்தாவனத்திற்கு வந்து விடுவாய் அல்லவா என்று கேட்டு கண் கலங்கினார்கள். கண்ணன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி சமாதானப்படுத்திவிட்டு தேரில் ஏறி புறப்பட்டான். மற்றவர்களும் வண்டியில் ஏறி அவனை பின்தொடர்ந்தார்கள். தங்களின் உயிரே புறப்பட்டு செல்வதாக எண்ணிய கோபியர்கள் தேரில் பின்னேயே கோவிந்தா, தாமோதரா, மாதவா, மணிவண்ணா என்று வெட்கத்தை விட்டு புலம்பினார்கள். என் அன்பு கோபியர்களே, மனம் வருந்தாதீர்கள். நிச்சயம் நான் உங்களை காண திரும்பி வருவேன் என்று வாக்களித்தான் கண்ணன். கண்ணீர் சிந்திய கோபிகைகள் கண்ணன் அளித்த வாக்குறுதியால் மனம் மலர்ந்தார்கள். பிரியாவிடை தந்து வழி அனுப்பினார்கள். அன்பு உள்ளங்கள் நிறைந்த பிருந்தாவனம் வெளிகளிலிருந்து மறைய
கொடியவனான கம்சனின் மதுராபுரி பார்வைக்கு தட்டுப்பட்டு தொடங்கியது. 129ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.